ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஸ்டோன் கிரீக் கில்லர்ன்ற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். நான் படிச்சேன், நம்ம என்ன மாதிரி ஜேர்னர் மூவி போட்டா உங்க எல்லாருக்கும் ஓகேன்னு. நான் கேட்ட வீடியோல நீங்க போட்ட எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிச்சேன். நிறைய பேர் இப்ப போயிட்டு இருக்க ஜேர்னரே ஓகே தான், கிரைம் த்ரில்லர் டிடெக்டிவ் அப்படியே போடுங்க நல்லா தான் இருக்குன்னீங்க. இன்னும் சில பேர் இது ஓகே தான், பட் அப்பப்போ பிராண்டை மாத்தி போட்டா ஒரு கிக்கா இருக்கும். நான் ட்ரெஸ்ஸை சொன்னேன், நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஸோ எப்போவாவது வேற வேற ஜேர்னரும் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எனக்கு ஒரே குஷி, எப்ப பாரு கிரைம் ட்விஸ்ட்னு இப்படிப்பட்ட படமா தேடி தேடி நாக்கு தள்ளுதுங்க. படம் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. ஸோ இனிமேல் படம் கிடைக்கலன்னு வைங்களேன், காமெடி ஹாரர் ஃபீல் குட் அப்படி எதையாச்சும் போட்டு ஸ்கோர் பண்ணிடுறேன். ஆனா இன்னைக்கு ஒரு வகையான கிரைம் த்ரில்லர் மாட்டிச்சு. ஒரு குட்டி டவுன், அங்க நடக்கிற தொடர் கொலைகள், கொலையாளி யாருன்றத அந்த ஊரோட போலீஸ் மட்டும் இல்லாம இந்த சைக்கிக் பவர்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயத்த நேரடியா பார்க்க முடியலனாலும் ஒரு ஆள் யூஸ் பண்ண பொருளை தொடர்றது மூலியமாகவோ இல்ல ஒரு எனர்ஜி அந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்த நினைக்கிறது மூலியமாகவோ கண்ணால பார்க்கலனாலும் நடந்த விஷயத்த நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பவர் இருக்க ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது தான் படத்தோட கதை. செம்மையான ட்விஸ்ட் ஒன்று படத்துக்குள்ள இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் ஜீன்லயே ஜீனியஸ் ஆச்சு. எப்படியும் அந்த ரெண்டு பேருக்கு முன்னால நீங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? அப்ப உள்ள வந்து தேடுறீங்களா? வாங்க. அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கொற்ற பணிக்கு நடுவுல ஒருத்தவன் துப்பாக்கியை தூக்கிட்டு ஒரு வீட்டை நோக்கி நடந்து போறான். அவன் பேச நம்ம காட்டல, பட் பேக்ரவுண்ட்ல ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்காக அழற கதறல் சவுண்ட் கேக்குது. வேணாம் ப்ளீஸ் என் பையனை விட்டுரு, அவன் பாவம் அப்படின்னு அம்மா அழறாங்க. இன்னொருத்தவன், அதெல்லாம் முடியவே முடியாது, எங்க அவனை இன்னைக்கு குமுறு கஞ்சி காய்ச்சாம விட்டவே மாட்டேன் அப்படின்னு சண்டை வாங்கிட்டு இருக்கான். அங்க சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு சரசம் நடந்திருக்கு போல. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே திடுக்குன்னு ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறாரு. நேத்து நைட் அடிச்ச சரக்குனால பயங்கரமான ஹேங் ஓவர். அதோடய வேலை கிளம்பி வர ஹீரோ பத்தி சொல்லணும்னா, ஹீரோ இருக்கிறது ஒரு குட்டி கோண்டு டவுனு. இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதை பாத்துக்க ரெண்டு பேர். அதுல ஒரு ஆள் ஹீரோ, இன்னொருத்தவங்க ஹீரோவோட அசிஸ்டன்டான ஒரு லேடி காப். கடமைக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வச்சு ஏதோ சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துறதே பெரிய விஷயம். இப்போ ஆத்துன டீ கிளாஸ நான் கழுவுறேன்னு ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. அதாவது ஹீரோவோட ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு போலீஸ் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னால 3 வருஷமா வேற ஒரு ஊரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவன். எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் தேவைப்படும்ல. அப்படி சேஞ்சுக்காக ஆசைப்படுறப்போ ஹீரோ அவரோட ஸ்டேஷனுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது தெரிஞ்சு பயபுள்ள டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்க வந்துருச்சு. ஆல்ரெடி டீ கிளாஸ் கழுவுதான் லேடி காப்புன்னு ஒருத்தங்க இருக்காளே, நம்ம இடத்த ஒருத்தன் பிடிக்க வந்துட்டான்னதும் அவளுக்கு எவ்வளவு காண்டு இருக்கும். சார் நான் அவனை விட சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார். நான் இருக்கும்போது ஏன் சார் அவன் புது ஆள் இப்போ நமக்கு தேவைதானா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லி பாக்குறா. யாரு நீ? உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிமா போய் கிரிமினலை பிடிக்கிறது? எங்க டக்குன்னு கீழே உட்காந்து உடனே ஏஞ்சிரு பார்ப்போம். முடியாதுல்ல. நல்லா குறுக்கு வழியில போன கொலம்பஸ் கண்ணில் மாட்டின குட்டி தீவு மாதிரி இருந்துகிட்டு நமக்கு இந்த ஆசை தேவைதானா? நான் உன்னை தப்பா சொல்ல, ஃபர்ஸ்ட் உடம்பு குறை, அப்புறம் கிரிமினல்ஸா ஆடி ஓடி பிடிக்கிறத பத்தி யோசிப்போம் சரியா அப்படின்னு லேடி காப்பை ஆஃப் பண்ண ஹீரோ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த புது காப் கிட்ட பேச்ச போட்டுட்டு இருக்கும்போது இந்த டவுனை சேர்ந்த ஒரு லேடிங்க அடிச்சு புடிச்சு ஸ்டேஷன் ஓடி வந்தவங்க நான் ஹீரோவை பார்த்தே அவனு அடம் பிடிக்கிறாங்க. ஏமா என்னாச்சுன்னு கூப்பிட்டு விசாரிச்சா, எனக்கு லீசான ஒரு பொண்ணு இருக்கா, உங்களுக்கே தெரியும்ல. நேத்து நைட்ல இருந்து என் பொண்ணை காணோம். அவ ஃப்ரெண்டான ஜூடித்ன்ற பொண்ணோட வீட்டுக்கு படிக்க போறேன்னு போனா. அவளா படிப்பா? ஏற்கனவே ஜூடித்தோட சேர்ந்துதான் சரக்கு தம்முன்னு இல்லாத கெட்ட பழக்கத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டா. திரும்ப அவ வீட்டுக்கு தான் போறேன்னு போனவ ஆளையே காணோம். நானே ஜூடித்தோட வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னு பாத்துருவேன். ஆனா ஜூடித்தோட அப்பா இருக்கானே, என்னை பார்த்தாலே ஒரு மாதிரி பேசுவான். நீங்கன்னா போலீஸ், உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டான். மேன் டு உமன் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஜூடித்தோட வீட்டுக்கு போய் அங்க என் பொண்ணு இருந்தா பார்த்து கூட்டு வாங்கலாம் அப்படின்னு இந்த லேடி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஹீரோ புதுக்காப்போட சேர்ந்து ஜூடித் வீட்டுக்கு போனா. ஜூடித்தோட அப்பா வாசல்லே உட்காந்துருக்காங்க. எங்கடா அவன் பொண்ணு? நேற்று நைட்டு லீசா இங்க வந்தாளா? உன் பொண்ணை கூப்பிடு, அவகிட்ட பேசணும்னு ஹீரோ கேட்டா. நல்லா கேட்டீங்க போங்க, நேத்து நைட்டு என் பொண்ணு லீசாவோட வீட்டுக்கு தான் படிக்க போறேன்னு போனா. இப்ப அவளையே காணன்னு வந்து என்கிட்ட கேட்டா. ரெண்டு தருதலையும் எங்க சேர்ந்து சுத்திட்டு இருக்கோம், போங்க வெளியே போய் கண்டுபிடிங்க அப்படின்னு பொண்ணு போனாலும் கவலை இல்லன்ற மாதிரி தான் இவன் பேச்சு இருக்கு. உடனேங்க ஹீரோவோட சந்தேகம், இந்த ஊர்ல வீடியோ ஃபைல் ஒருத்தன் இருக்கான். அதாங்க சின்ன பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் தப்பா நடந்துகிட்டு அதுக்காக கேஸ் வாங்கினவன். ஒருவேளை அவன் தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் என்னமோ பண்ணிருப்பானோ அப்படின்னு ஹீரோ அவன் வீட்டுக்கு போறப்போ ஆள் பெரிய மண்ணடி மன்மதராசா இப்ப கூட ஒரு பொண்ணோட சேர்ந்து தாங்க வீட்டுக்கு வரான். டே நீ இன்னும் திருந்தலையா? ஏன்டா இப்படி இருக்குன்னு ஹீரோ அவனை முறைச்சதும், சார் இந்த பொண்ணு ஒன்றும் மைனர்லாம் இல்ல, மேஜர். ஆமா அதெல்லாம் ஏன் உங்களுக்கு? இப்ப எதுக்காக இங்க வந்தீங்கன்னு காஜி பையன் கேட்டதும் ஹீரோ லீசா ஜூடித் ரெண்டு பேரை பத்தி இவங்கிட்ட விசாரிக்கிறாரு. இதெல்லாம் அநியாயத்தின் அடுத்த கட்டம். அதான் நீங்க என் மேல போட்ட கேஸ்ல எனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்ல. சோ நான் நல்லவன்னு கோர்ட் என்ன ரிலீஸ் பண்ணிடுச்சு இல்ல. திரும்ப பொண்ணை காணோம் மண்ணை காணோம்னு இங்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னை கேள்வி கேட்கறதுக்கும் என் வீட்டுக்குள்ள வரதுக்கும் வாரண்ட் இருக்கா உங்கள்கிட்ட? போறீங்களா இல்லையா லாயரை கால் பண்ணவா அப்படின்னு சட்டத்தை சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஹீரோவை துரத்துறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களை
பொண்ணுங்களுக்கு மட்டும் உன்னால ஏதாச்சும் ஆச்சுன்னு தெரியட்டும்டி, அப்புறம் இருக்கு உனக்கு அஞ்சலி அப்படின்னு ஒரு மிரட்டலை போட்டு ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கும்போது இப்போதைக்கு 2 பொண்ணுங்களையும் காணோம். அவங்கள அங்க இங்கன்னு தேடி டைமை வீணாக்கிறதுக்கு பதில் 2 பேரும் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டா அது இங்க மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் போகும். யாராச்சும் பொண்ணுங்களை பார்த்தா தகவல் சொல்லுவாங்கல்ல. சோ ஹீரோ 2 பொண்ணுங்களையும் மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்ல சேர்த்துட்டு ஸ்டேஷன் வந்தா ஹீரோவுக்காக யாரோ ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா. ஹீரோ ஸ்டேஷன்ல இல்லன்னதும் ஹீரோ வந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும். காணாம போன 2 பொண்ணுங்க பத்தின முக்கியமான தகவல் எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் பண்ணாம இருக்க முடியுமா? ஹீரோ அந்த நம்பருக்கு போனை போட அந்த பக்கம் பேசுறவதாங்க படத்தோட ஹீரோயின். வணக்கமா, யார் நீங்க, என்ன தெரியும் உங்களுக்குன்னு ஹீரோ கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஹீரோ 2 பொண்ணுங்களும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணாரு. ஆக்சுவலா ஹீரோயின் வேற ஒரு ஊரு, அந்த ஊரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் ஆன இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்துட்டா. அவங்களுக்கு நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குங்க, அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 பேரும் நேர்ல மீட் பண்ணியே ஆகணும் இப்படின்னு ஹீரோயின் எடுத்ததும் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. ஏங்க 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 இருங்க, யார் நீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. அட சார், நான் தான் சார், 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊர்ல 4 சீரியல் கொலை நடந்துச்சுல்ல, போலீஸ் கூட கில்லரை கண்டுபிடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கேஸை சால்வ் பண்ணி விட்டதே நான் தான். அப்பையில இருந்து நிறைய போலீஸ்க்கு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க கேஸ்லயும் ஆபத்தா ஒன்று நடக்க போகுதுன்னு ஹீரோயின் சொன்னதும், ஓ அவங்களா நீங்க, தெரியும் தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருந்து பச்சை மிளகா வாங்குற பழக்கம்லாம் இல்ல, எங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு யாரோட உதவியும் வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் போனை வச்சுட்டுமா அப்படின்னு ஹீரோ காலை கட் பண்ண போறப்போங்க ஹீரோயின் ஒரு மேட்டரை சொல்லி ஹீரோவை மிரட்டி விட்டுறா. சோ நீங்க என்ன நம்பல, சரி ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி எதுவும் பேசாம அமைதியா இருங்களேன், அப்புறம் தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லி ஹீரோவுக்கு விருப்பமே இல்லைனாலும் சும்மா நாச்சுக்கு அமைதியா இருக்காரு. புடிச்சிட்டேன், இப்போ உங்க டேபிள் டிராயர்ல ஒரு துப்பாக்கி இருக்கும், அதை எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், துப்பாக்கியோட சாம்பர்ல ஒரே ஒரு புல்லட் மட்டும் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்பலாமா வேணாமா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க, நான் நேரா வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ வேணான்னு சொல்லியும் ஹீரோயின் போனை வச்சிடறா. அவ பேசினதை ஹீரோ ஒரு கணக்காவே எடுத்துக்கல. அப்படியே கிளம்புவோன்னு ரூமை விட்டு கிளம்ப பார்த்தாலும் ஒரு சின்ன உறுத்தல். சொன்னாலே அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணுவோன்னு ஹீரோ டேபிளை திறந்தா உள்ள துப்பாக்கி இருக்கு. எடுத்து பார்த்தா ஹீரோயின் சொன்ன மாதிரியே சாம்பர்ல ஒரே ஒரு புல்லட் மட்டும் இருக்குங்க. ஆஹா, அப்ப உண்மையாவே ஹீரோயினுக்கு பவர் இருக்குமோ அப்படின்னு ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே ஹீரோயின் சொன்னா வேற ஒரு ஊர்ல நடந்த சீரியல் கொலையோட கேஸ்ல நான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அதை சால்வ் பண்ணி வச்சேன்னு. அதுக்கான ஆர்டிகல்லாம் ஹீரோவோட ஸ்டேஷனுக்கு அனுப்புறா. இன்னமும் ஹீரோவுக்கு அவளை நம்பலாமா வேணாமான்னு தெரியல. இப்படியே நைட்டுங்க ஹீரோ, புது காப், லேடி காப் 3 பேரும் ஒரு பாருக்கு சரக்கடிக்க போக அங்க பார்டெண்டரா ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு தான் லேடி காப்போட தங்கச்சி. புது காப் இப்பதானே இந்த ஊருக்கு வந்தான். சோ லேடி காப் தங்கச்சி கிட்ட அவனை இன்ட்ரோ கொடுக்க, அப்போ நல்லா மறைந்து வாழும் மனித குரங்கு மாதிரியே இருக்க ஒரு ஆளுங்க ஹீரோ சரக்கு போற இடத்துக்கு வந்து வேணும்னே ஹீரோவை வெறுப்பேத்துறான். நேரா கூட பேசல. புது காப்பை கூப்பிட்ட, ஐயோ பாவம், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர் ஸ்டேஷனையே ஊத்தி மூட போறாங்க, அதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன், தேவையில்லாம இந்த ஸ்டேஷனுக்கு எதுக்காகப்பா வேலைக்கு வந்த, நீ வேலைக்கு சேரும்போது உன் வேலையை காப்பாத்திக்க இங்க இருந்து போடான்னு ஹீரோ சொல்லிருக்க மாட்டானே. அவன் சொல்ல மாட்டான், அவன் சரியான காரியக்கார ஓனானாச்சே. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, ஸ்டேஷனை மூட்டுறதுக்குள்ள டிரான்ஸ்பர் வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போய் பழிச்சுக்கோ அப்படின்னு 4 நல்ல வார்த்தை பேசிட்டு போனதும் கடுப்பாகி ஹீரோ தம்ம போடலான்னு வெளியே வந்துடுறாரு. இந்த கேப்ல உள்ள இருந்த லேடி காப் யார் இந்த மனித குரங்கு, அவனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன பகன்றதெல்லாம் புது காப் கிட்ட சொல்றா. அவன் இந்த ஊரோட எக்ஸ் கவுன்சிலருங்க, பதவியில இருந்த அவனை பதவியை விட்டு இறக்குனதே ஹீரோ தான். படத்தோட ஓப்பனிங்ல யாரோ ஒரு ஆள் துப்பாக்கியை தூக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரி நம்ம பார்த்தோம்ல, அது ஹீரோ தான். போனது இந்த எக்ஸ் கவுன்சிலரோட வீட்டுக்கு. அவன் ஒரு சாதுவான சைக்கோவா இருப்பான் போல. எப்ப பாரு அவன் பொண்டாட்டியையும் பசங்களையும் போட்டு அடிச்சு உடைச்சு படா படா சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் ஹீரோவுக்கு தெரிஞ்சு துப்பாக்கியோட வீட்டுக்குள்ள போய் அவனை மடக்க பார்த்தா அப்பவுங்க எக்ஸ் கவுன்சிலர் அடங்காம தடியால பொண்டாட்டி மண்டையை அடிச்சு திறந்து விட்டான். ரூம் முழுக்க ஒரே ரத்த வெள்ளம். இதுக்கு ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ண பதவி போய், மானம் போய், மரியாதை போய், பொண்டாட்டி போய், பசங்க போய், இப்ப வெறுங்குப்பியா நின்னுட்டு இருக்கான். சோ அதுல இருந்தே ஹீரோ மேல காண்டாகி ஹீரோ வேலை செய்யற ஸ்டேஷனையே இந்த ஊர்ல இருந்து தூக்கி ஆகணும்னு கங்கனை கட்டிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் ஹீரோவுக்கும் நம்ம துப்பாக்கியோட போயும் கவுன்சிலரோட பொண்டாட்டி அடி வாங்குறத தடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு டிப்ரெஷன். இப்படி இந்த கதை முடியுதா? அடுத்து வெளியே வந்த புது காப் அவனே ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டிராப் பண்ண நைட்டு ஃபுல்லா போதையில தூங்கிட்டு இருந்த ஹீரோவுக்கு இன்னைக்கு காலையில இருந்து நடந்த விஷயம் அது கனவா தெரியுதோ இல்ல ஹாலுசினேஷனா தெரியுதோ என்ன கருமாந்திரமாவோ தெரியுது. அது ஓடிட்டு இருக்கும் போதே காலையில யாரோ ஹீரோவை தட்டி எழுப்புறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா புது காப்பு தான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா? தூங்கி எழுந்த ஹீரோவோட கை முழுக்க ரத்தமா இருக்குங்க. என்ன ரத்தம்னு ஹீரோவுக்கே தெரியல. புது காப்பு, சார் என்ன சார் ஆச்சு, கையெல்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு கேக்குறான். நியாயமா பார்த்தா ஹீரோ தெரியலன்னு தானே சொல்லணும். பட் அவங்கிட்ட போய் சொல்றாரு, அது நான் தான் என் கையை கட் பண்ணிக்கிட்டேன், நீ கொஞ்சம் வெளியேற, நான் கையை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு ஹீரோ அவனை அனுப்பிட்டு எப்படி இந்த ரத்தம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கையெல்லாம் கழுவுனவரு ரத்தம் படிஞ்ச இவரோட போலீஸ் ட்ரெஸ்ஸையும் அவுத்து போட்டு வேற ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஹீரோ புதுகாப் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வரப்போ நேத்து போன்ல பேசினா பாருங்க ஹீரோயின். அவ ஹீரோ முன்னால வந்து நிக்கிறா. மேடம், நான் தான் நேத்தே உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, பக்கத்து வீடு பச்சை மிளகா ஞாபகம் இல்ல, அப்புறம் ஏன் வந்து நிக்கிறீங்க, கிளம்புங்க காத்து வரட்டும்னு ஹீரோ சொல்லும் போது இந்த பக்கம் புதுகாப்ப அட என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. மேடம் நீங்க தானே அது, நான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாத்துருக்கேன் மேடம், நேரா பாப்பன்னு நினைக்கவே இல்ல. என் பேர் புதுகாப்புன்னு கையை கொடுத்துட்டு நான் சொல்லாமலே இந்நேரம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு விளையாட்டா கேக்குறான். அப்படி இல்ல ஜி, என் பவர் அந்த மாதிரிலாம் வேலை செய்யாது, அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கு இப்படின்னு ஹீரோயின் இவ அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. மேடம் நான் திரும்பவும் சொல்றேன், நாங்க செத்த பொண்ணுங்களை தேடல, உயிரோட இருக்க பொண்ணுங்களை தேடிட்டு இருக்கோம், நீங்க கிளம்புங்கன்னு ஹீரோ சொல்றப்பதாங்க ஹீரோயின் ஒரு குண்டை தூக்கி போடுறா. லீசாவும் ஜூடித்தும் செத்துட்டாங்க. அவங்கள கொன்னவன் இந்த 2 பேரோட நிறுத்த மாட்டான். உண்மையாவே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா நான் அவங்க கூட இருக்கணும். அப்படி இல்ல முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நேரா காணாம போன பேரண்ட்ஸ் கிட்டே போய் பேச வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் விடாப்புடியா இருக்க. உடனே புதுகாப்பு ஹீரோவை கூப்பிட்டு, சார் அவங்க பவரை பத்தி தான் நியூஸ் பேப்பர்லயே வந்துச்சு இல்ல, நம்மளும் பொண்ணுங்களை காணோம் தேடிட்டு தான் இருக்கோம், கிடைக்கல, அவங்கள ஹெல்ப்புக்கு தான் வச்சுக்கலாமே, என்ன இடிக்குது உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ண. டேய் மனித கண்ணில் மாட்டாத மந்திர போறான், என்னடா நீயும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க, ஏற்கனவே நம்ம ஸ்டேஷனை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க, இதுல நம்ம ஒன்றும் பண்ணாம ஹெல்ப்புக்காக அவளை வச்சு அவ இந்த கேஸை சால்வ் பண்ணான்னு வையன், ஸ்டேஷனுக்கு சீலு கன்ஃபார்ம். வேணான்னு ஹீரோ சொன்னாலும் ஹீரோவுக்கு தான் இப்போ ஒரு ஆப்ஷனே இல்லையே. ஹீரோ ஒத்துக்கலனா அவன் நேரா பேரண்ட்ஸ் டே போவான்றா, அது இன்னும் எவ்வளவு பிரச்சனையா வர வைக்குமோ. அதுக்கு நம்மளே அவளை லீசாவோட அம்மா கிட்ட கூட்டு போலான்னு ஹீரோ புதுகாப்பு 2 பேரும் ஹீரோயினை அங்க கொண்டு போறாங்க. ஒரு ஆள் யூஸ் பண்ண பொருளை கையில புடிச்சு பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஓரளவுக்கு ஹீரோயினால விஷுவலா உணர முடியும். இங்க லீசா யூஸ் பண்ண ஒரு பொருளை கையில எடுத்து இறுக்கமா புடிச்சுக்கிட்டே ஹீரோயின் கண்ணை முடுறா. சறுக்கு சறுக்குன்னு ஹீரோயினுக்கு விஷுவலா வந்துட்டு போகுது. லீசாவுக்கு யாரோ மேக்கப் போடுற மாதிரியும் அடுத்து ஒரு பூந்தோட்டமும் மேக்கப் போடப்பட்ட பொண்ணு பாவமா இருக்க மாதிரியும் பார்த்த ஹீரோயின் டக்குன்னு கையில இருக்க பொருளை கீழே போட்டு போயிட்டாங்க, உங்க பொண்ணு போயிட்டான்னு பொண்ணு செத்த விஷயத்த லீசாவோட அம்மா கிட்டே சொல்ல அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க. ஹீரோவுக்கெல்லாம் டாப் நாச்சு பிபி ஆயிடுச்சு. அடி கிராதகி, இப்படி எடுத்தோம் கவுத்தோம் நாடி பொண்ணு செத்த விஷயத்த அம்மா கிட்டே சொல்லுவேன், இதுக்கு தாண்டி என் கூட உன்னை வச்சுக்க மாட்டான்னு, வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்ல, இப்ப வாட்சி கிளம்புன்னு ஹீரோ கத்துறாரு. அதுக்குள்ள போசனா எப்படிங்க, நான் என்னோட விஷுவல்ல லீசாவை மட்டும்தான் பார்த்தேன், ஜூடி எங்க போனான்னு தெரியல, கூடவே லீசாவோட பாடியை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நான் வேணும்ல, நான் தான் பாடியை காட்டணும், என் கூட வாங்க அப்படின்னு ஹீரோயின் விஷுவல்ல ஒரு பூந்தோட்டத்தை பார்த்தா இல்லையா, அங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறா. உள்ள போனதுமே பாடி எங்கேயோ பக்கத்திலேயே இருக்க மாதிரி தான் ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங். தேடி துரத்தி போனா லீசாவோட பாடியும் கிடைக்குதுங்க. ஹீரோயின் விஷுவல்ல பார்த்தா தானே லீசா சாகிறதுக்கு முன்னால அவளுக்கு யாரோ மேக்கப் போடுற மாதிரி, மேக்கப் இன்னமும் கலையவே இல்ல, நகத்துலலாம் ரெட் கலர் நெயில் பாலிஷ், உதட்டுல ரெட் கலர் லிப்ஸ்டிக்னு கில்லர் லீசாவுக்கு மேக்கப் போட்டிருக்கான். இந்த கலர் மூலியமா என்னமோன்னு சொல்ல வராங்க, என்னன்னு இன்னும் தெரியல. இது முடிய இன்னும் ஜூடித்தை கண்டுபிடிக்கலையே, அவளையும் கண்டுபிடிச்சாகணும்ல. அதுக்கு மறுநாள் ஜூடித்தோட வீட்டுக்கு போய் ஹீரோயின் ஜூடித் அப்பாவோட கையை இறுக்கமா பிடிச்சு கண்ணை முடுறா. அதே சரசர பரபரன்னு ஒரு விஷுவல், சொந்த அப்பனே பொண்ணை அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு விஷுவலை பார்த்துட்டு சட்டுன்னு கையை விட்ட ஹீரோயின், படுபாவி பொண்ணை என்னலாண்டா பண்ணிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் இருந்த போதையில ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு போறான். ஜி இவன் ஜூடித்த என்னமோன்னு பண்ணிருக்கான் ஜி அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாளா. என்னமோன்னு பண்ணிருக்கான்னா என்ன பண்ணா, நீ அதை பாத்தியா, கன்ஃபார்மா உன்னால சொல்ல முடியுமான்னு ஹீரோ கேக்குறப்போ, என் பவர் அவ்வளோ டீட்டெயில்டாலாம் வேலை செய்யாதுங்க, நான் ஒரு ஆளை டச் பண்ணும்போது இல்ல ஒரு பொருளை டச் பண்ணும்போது அவங்க எமோஷன்ஸை என்னால உணர முடியும், விஷுவல்ஸ் எல்லாம் பிட்டு பிட்டா தெரியும், அவ்வளவுதான், மிச்சபடி கொலை எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா அதெல்லாம் என்னால சொல்லவும் முடியாது பார்க்கவும் முடியாதுங்க, எல்லாம் ஒரு உணர்ச்சி தான். அதை ஹீரோயின் சொல்ற கேப்ல இந்த வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு சைக்கிள்ல ஜூடித்தோட வாட்ச் ஒன்று இருக்குங்க. அதை பார்த்த புதுக்கா அப்ப வேணும்னா இதை தொட்டு பாருங்களா, ஜூடித் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாலும் தெரியும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கொடுத்து எப்படி லீசாவோட வீட்டுக்கு போய் அவ யூஸ் பண்ற ஒரு பொருளை இறுக்கமா பிடிச்சி கண்ணை முன்னதும் சில பல இடங்கள் ஹீரோயினுக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஜூடித்தோட வாட்சை இறுக்கமா பிடிச்சதும் ஒரு ஏரிக்கரை தெரிய கொய்யால ஏரிக்கரைக்கு போனா அங்கதான் ஜூடித்தோட பாடி இருக்கு. சேம் டு சேம் ஒரே பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கு. கில்லர் கொலை பண்றதுக்கு முன்னால 2 பொண்ணுங்களுக்கும் ரெட் கலர் லிப்ஸ்டிக் ரெட் கலர் நெயில் பாலிஷால மேக்கப் போட்டு விட்டுருக்கான். ஆனா இவங்களோட எந்த போட்டோஸை பார்த்தாலும் இவங்க ரெட் கலர்ன்ற ஒன்ன யூஸ் பண்ணவே இல்லை, கில்லர் தான் அதை போட்டிருக்கான்றது உறுதி. இந்த கலர்ஸையும் ஜூடித்தோட சொந்த அப்பாவே அவளை அபியூஸ் பண்ற மாதிரி ஹீரோயின் பார்த்த விஷுவலையும் வச்சு பார்த்தா லீசா ஜூடித் 2 பேரும் யாராலேயோ பாதிக்கப்பட்டு வாழ்க்கையவே வெறுத்தவங்க தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கணும்.
இது தெரிஞ்ச கில்லர் தன்னை வாழும் கடவுளா பாவலா பண்ணிக்கிட்டு, நீங்க இங்க இருக்க டீமன்ஸ் கிட்ட மாட்டி சாகிறத விட உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு இந்த 2 பொண்ணுங்களையும் ஃப்ரீ பண்றதா நினைச்சு கில்லர் இவங்களை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வருது. இது எந்த அளவுக்கு உண்மையோ எப்படியோ இந்த குட்டி டவுன்ல அடுத்தடுத்து 2 கொலை நடந்துருச்சுங்க. இந்த ஊர்ல இருக்கிறதே 2-3 போலீஸ் தான். அவங்க மட்டுமே 2 கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாதுல்ல. சிட்டில இருந்து ஆளுங்க வரணும். அப்படி சிட்டி போலீஸ் அவரோட டீம்லாம் வராங்க. அவங்கள்ட்ட பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்டேஷன் வந்தா அதுக்குள்ள இந்த ஊர்ல 2 கொலை நடந்திருக்கு. பாடிஸை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் பவர் இருக்க லேடி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றான்ற வரைக்கும் நியூஸ்ல வந்துருச்சு. இந்த குடும்பம் பத்தாதுன்னு ஸ்டேஷன் போனா எக்ஸ் கவுன்சிலர் இருக்கானே அவன் ஸ்டேஷனுக்கே போனை போட்டு ஹீரோ கிட்ட, என்ன சீஃப் உங்களால எதையும் புல் பண்ண முடியலன்னு சூப்பர் பவர் இருக்க லேடியை கூட்டு வந்திருக்கீங்களா? நீங்க யாரை கூட்டு வந்தாலும் உங்களை முடிக்கிறது தான் சீஃப். உன் பாஸ்ட பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு கொலைகாரன் தானே. நீ விர்ஜீனியால இருக்கும்போது உன் வீட்டு கதவை தட்டி ஒருத்தவன் செல்மிஷம் பண்ணானே அவனை விட கொடூரமான ஆள் நீ அப்படின்னு ஹீரோவோட பாஸ்ட்ல ஹீரோ தெரியாம யாரையோ போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அதுவுமே ஹீரோவுக்கு ஒரு டிப்ரெஷன் தான். அதை வச்சு எக்ஸ் கவுன்சிலர் ஹீரோவை காண்டாக்குனதும், டேய் நானாச்சு பரவாயில்ல, பொண்டாட்டி அடிக்கிற ஆள் தானே நீ எல்லாம் பேசுறதே தப்பு, போன வைன்னு ஹீரோ அவன் காலை கட் பண்ணிட்டு லீசாவோட பாடியை எந்த மெடிக்கல் எக்ஸாமினர் அட்டாப்சி பண்ண போறாரோ அவர் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோ அவருக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, இந்த கேஸை நானா சால்வ் பண்ணாதான் எனக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேர் கிடைக்கும். ஸோ அந்த பாடியில இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்றீங்களா? அந்த ஹெல்ப்பை கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ண உள்ள வாங்கலாம் சார், லைட்டா ஒரு பெக்க போட்டு போவோம் அப்படின்னு அவ கூப்பிட்டதுனால உள்ள போறாரு. ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேருமே இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்ல. விர்ஜீனியால இருந்த ஹீரோ அங்க யாரையோ கொன்னுட்டு இங்க வந்திருக்காரு. ஹீரோயின் எதுக்காக வந்திருக்கான்னு ஹீரோவே கேட்டா அது பழைய கதை சார். நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே என் அப்பா எப்போ சரக்கடிச்சாலும் சிகரெட்டால எனக்கு சூடு வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு நாள் கோவம் முத்தி போய் என் தலையிலே அடிக்க போய் தான் எனக்கு இந்த சைக்கிக் பவரே வந்துச்சு. அதை வச்சு நான் என் அப்பாவோட பாசிட்டிவே பார்த்தேன். என் அப்பா என்ன எப்படி அபியூஸ் பண்றாரோ அதே மாதிரி என் அப்பா சின்ன வயசா இருக்கும்போது அவரோட அப்பா டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிருக்காரு. ரைட்டு, அவன் கண்ட இன்பத்தை எல்லாரும் காணணும்னு நினைக்கிறான். எதுக்கு இனிமேல் அவன் கூட இருந்துகிட்டு அப்படின்னு அந்த ஆளை விட்டு பிரிஞ்சு நாடோடி மாதிரி எங்கெங்கயோ சுத்தி கடைசியா சேஞ்ச் வேணுமே நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அவ கதையை சொல்லிட்டு, நான் தான் உங்கள்கிட்ட ஹீரோவோட கதையை சொல்லியிருக்கேன். இன்னமும் ஹீரோயினுக்கு ஹீரோவோட கதை தெரியாதுல்ல. அதை ஹீரோ கிட்டே கேட்டதும், ஆளா விடு நான் கிளம்புறேன்னு சொல்ல பிடிக்காம ஹீரோ கிளம்புறப்போ, அட இருங்க சார் அண்ணா உன்னானா கோச்சிட்டு போறீங்க இருங்கன்னு ஹீரோயின் எதர்ச்சியா ஹீரோவை டச் பண்ணிடுறா. சோ ஹீரோவோட பாஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷுவல் ஹீரோயினுக்கு தெரியா. ஹீரோ விர்ஜீனியால ஒரு ஆளை கொன்னாருல்ல, அவனுக்கு மனைவி குழந்தைங்களா இருப்பாங்க போல. குடும்ப தலைவன் போனதுக்கு அப்புறம் அவங்க அனாதையா நிக்கிற மாதிரி ஹீரோயின் ஒன்னு பார்த்துட்டு, என்னங்க இதுன்னு கேட்கும் போதே அதைத்தான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பார்த்துட்டு என்னங்க இதுன்னு ஒன்னங்க இதுன்னா உட்ரி நான் போறேன்னு ஹீரோ நடைய கட்டிடுறாரு. நைட்டு ஹீரோவுக்கு பார்த்த மாதிரி ஏதோ விஷுவல் தெரியா. காலையில வாக்கி டாக்கில கியாமுயான்னு கத்துறானுங்க. அப்படி என்னடா அவசரம்னு ஹீரோ வாக்கி டாக்கி ஆன் பண்ணா கில்லர் 3வது கொலை பண்ணிட்டாங்க. பாடி ஒரு டனல் கிட்ட இருக்கிறதா சொல்ல விறுவிறுன்னு ஹீரோ கார் எடுத்துட்டு போகும்போது போற வழியில ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். ரோட்டோரமா ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. அந்த ஆத்துல கில்லர் எப்படி அவன் கொலை பண்ற பொண்ணுங்களுக்கு ரெட் கலர் லிப்ஸ்டிக் ரெட் கலர் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விடுறானோ அதே மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி ஆத்துல மிதக்க விட்டுருக்காங்க. காரை விட்டு இறங்கி ஹீரோ அந்த பொம்மை கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கப்போ இங்க வேற யாரோ இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. எவனா இருந்தாலும் வெளியே வந்துருங்க இல்ல எமங்கிட்ட போயிடுவீங்கன்னு ஹீரோ ஒரு அதட்டல போட்டதும் பொட்டிக்குள்ள இருந்து பாம்பு எட்டி பாக்குற மாதிரி செடிக்குள்ள இருந்து ஒரு தலை எட்டி பாக்குது. கடைசியில அது ஒரு சின்ன பையன், டேய் காக்கி நாடா காக்கரோச்சு இங்க என்ன பண்ற, உன்னை தவிர இங்க வேற யாரையாவது பாத்தியா அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ கேட்டோம். அந்த பையன் வாயவே திறக்க மாட்டான். பயத்துல இருக்கானோ என்னவோ. ஹீரோ அவனை கார்ல ஏத்திக்கிட்டு கிரைம் சீன் வரைக்கும் போனவரு, நீ கார்லயே இரு நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு பாடி இருக்க இடத்துக்கு போறாருங்க. ஒரே கில்லர் தான் இந்த கொலையையும் பண்ணிருக்கான். இன்ச்சு பை இன்ச்சு எந்த மாற்றமும் இல்ல. பிடிக்க முடியாது போலே அவனை அப்படின்னு ஹீரோ பாடியை பார்த்துட்டு வெளியே வரும்போது திடு 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 திடுன்னு அங்க ஓடி வந்த ஹீரோயின், ஹீரோ எந்த பொண்ணுடா செத்தா? நானும் யார்கிட்டயோ கேக்குறேன், செத்த பொண்ணோட பேரையே சொல்ல மாட்டானுங்கடா, கொஞ்சம் பேரை சொல்லலான்னு இவ கேட்ட. ஹீரோ செத்த பொண்ணோட பேரான கிம்முன்றத சொன்னதும் சரியா போச்சு போ. டேய் கிம் பேசுற மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுரா. அவ என்கிட்ட ஆடம்ன்ற பேரை சொன்னான்னு ஹீரோயின் சொன்ன அடுத்த செகண்ட், ஆடம்னா யாரு? காஜி பையன் ஒருத்தவனை பார்த்தோம்ல அவன்தான். நன்றிமான்னு கார் கிட்ட இருக்க சின்ன பையன்கிட்ட போன ஹீரோ ஆடமோட கார் அவங்கிட்ட காட்டி, தம்பி நல்லா பார்த்து சொல்லுப்பா, நீ அங்க இருக்கும்போது இந்த கார் கிராஸ் ஆச்சா, நீ பாத்தியான்னு கேட்டா அந்த பையன் டிங்கு டிங்குன்னு ஆமான்னு தலையாட்டுறான். சூப்பர், அப்படியே இவன் தான் அந்த காரை ஓட்டினானு பார்த்து சொல்லு அப்படின்னு அடுத்து ஆடமோட போட்டோவை காட்டினா அதுக்கும் சின்ன பையன் டிங்கு டிங்குன்னு உத்தரவு கொடுக்க செத்தாண்டா இன்னைக்கு அந்த ஜீவராசின்னு ஹீரோ புது காப் லேடி காப் 3 பேரும் வாரண்டோட அவன் வீட்டை செக் பண்ண போறாங்க. அங்க போதைப் பொருள் அதிக அளவுல கொடுக்கப்பட்டு அரைகுறை மயக்கத்தோட இருக்க ஒரு பொண்ணையும் கண்டுபிடிக்கிறாங்க. யாரானா லேடி காப்போட தங்கச்சி. அவ இருக்க சைஸுக்கு கொஞ்சம் நஞ்சம் வெறியா வரும். நல்லா கொங்கு மண்டல நொங்கு மாதிரி இருந்துகிட்டு என் தங்கச்சி மேலேயே கை வச்சிட்டல்ல, இன்னைக்கு உன் தாடை அவுத்து பாட கட்டுறான் வாடா அப்படின்னு எகிர்றா. ஆனா சட்டம்
ஒரு போலீஸ் குற்றவாளி மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லுதே. சோ வேற வழி இல்லாம சகல வசதியோட அவனை கார்ல ஏத்தி ஸ்டேஷன் கொண்டு வராங்க. காஜி பையன் கூட ஒரு வக்கீல வச்சுக்கிட்டு நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கடைசி வரைக்கும் சாதிக்கிறான். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நீ ஹெராயின் கொடுத்து உன் வீட்டுல போதையோட லேடி காப்போட தங்கச்சி கட்சால அந்த கேஸ் போதும் உன்னை வருஷ கணக்குல உள்ள போடுறதுக்கு. பாத்துக்கலாம் இன்னைக்கு நீயா நானான்னு அப்படின்னு ஹீரோ வீராப்பா பேசிட்டு வீட்டுக்கு வராருங்க. இங்க ஹீரோ கிட்ட வந்த சிட்டி போலீஸ் இப்பதானே ஹீரோ காஜி பையன் பேசிட்டு வந்தாரு. அதுக்குள்ள அவன் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு போயிட்டானா. அத சொல்ல என்னங்க எப்படிங்க அவனை ஏங்க வெளியே விட்டீங்கன்னு ஹீரோ உஷ்ணமாகறப்போ பின்ன போயும் ஒரு சின்ன பையனை வச்சு அவனை அடையாளம் காட்ட சொல்லி அவன் சொன்னான்றதுக்காக நீ காஜி பையனை அரெஸ்ட் பண்ணிருக்க. அடுத்து அந்த பையன் உன்கிட்ட சொன்னதை அப்படியே மாத்தி சொல்லிட்டான்டா. நீ சொல்லி வாரண்ட் வாங்கின எனக்கு ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு தெரியுமா. சோ அந்த பையன் சாட்சியை மாத்தி சொன்னதுனால காஜி பையனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். லேடி காப்போட தங்கச்சிய அவன் வீட்டுல போதையிலேயே பிடிச்சிருந்தாலும் அவன் தான் போதை பொருளை கொடுத்தான்றதுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லையே. இப்ப அவன் ஓ மேல கேஸ் போட்டிருக்கான். தப்பே பண்ணாத அவனை பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்கான்னு. இனிமேல் இந்த கேஸ்ல இல்ல, கொஞ்ச நாள் ஓரமா இரு, மிச்சத்தை அப்புறம் பேசி போன்னு சிட்டி போலீஸ் ஹீரோவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போனதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். படத்துல கொலைகள் நடந்திருக்குன்னு காட்டுறதுக்கு முன்னாலேயே ஹீரோவோட கையில ரத்தக்கரை இருந்துச்சு இல்ல, இன்னமும் அது யாரோட ரத்தம் தெரியலையே. சோ அதை தெரிஞ்சுக்க ரத்தம் படிஞ்சு தன்னோட ஷர்ட்ல இருந்து ஒரு பிட்டை கிழிச்சு எடுத்த ஹீரோ இவரோட ஃப்ரெண்டான மெடிக்கல் எக்ஸாமினரை பார்த்து எடுத்ததும் அவங்ககிட்ட அந்த சாம்பிளை கொடுக்கல. மெடிக்கல் எக்ஸாமினர் அட்டாப்சி பண்ண 3 பாடிஸோட டீட்டெயிலை விசாரிக்க ஹெராயின்ன்ற ஒரு ட்ரக் அதிக அளவுல, அதிகம்னா ரொம்ப அதிகங்க, அதை 3 பொண்ணுங்களுக்கும் அதிகமா கொடுத்ததுனால தான் அவங்க உயிரே போயிருக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பொண்ணுங்களுக்கு ட்ரக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் கொலை பண்ணவன் பொண்ணுங்களோட உடம்புல எங்கெங்கயோ காயத்தை ஏற்படுத்தியிருக்கான். ஆனா போதை அதிகமா இருந்ததுனால செத்தவங்களுக்கு அந்த வலி தெரிஞ்சே இருக்காது. இது இல்லாம ஏற்கனவே இவங்க கெஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அவங்கள சுத்தி நடக்கிறது பிடிக்காம வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட கில்லர் அவங்கள இந்த உலகத்துல இருந்து விடுவிக்கிறதா நினைச்சு அவங்கள கொன்னுட்டான்னு. அது உண்மைதாங்க. 3 பொண்ணுங்களோட உடம்புலயுமே இவங்க தற்கொலைக்காக ட்ரை பண்ண மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. கடைசியா 3ஆவதா ஒரு பொண்ணு செத்தால அவன் நகத்துக்கு அடியில யாரோ ஒரு ஆளோட டிஎன்ஏவும் கிடைச்சிருக்கு. இன்னும் யாரோடதுன்னு தெரியல, செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்லி முடிச்சதும் ஹீரோ அவர் எடுத்துட்டு வந்த சாம்பிளை அவங்கிட்ட கொடுத்துட்டு நண்பா நண்பா இதான் நண்பா நான் அவங்ககிட்ட கேட்கற கடைசி ஹெல்ப், யாருக்கும் தெரியாம இந்த ஷர்ட்ல இருக்க பிளட் சாம்பிள் யாரோடதுன்னு மட்டும் பார்த்து சொல்றியா அப்படின்னு அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு ஹீரோ கார்ல கிளம்பி ரோடா சுத்திட்டு இருக்கப்போ பின்னாலேயே லேடி காப் வந்து ஹீரோவை மடக்குறா. ஏமா உன் தங்கச்சி உடம்பு சரியில்லாம வீட்டுல தானே இருக்கா, அவளை பாத்துக்காம ஏன் பின்னாலே சுத்திட்டு இருக்க, கிளம்புமா வீட்டுக்குன்னு ஹீரோ சொன்னதும் இது உங்களுக்கே நல்லா இருக்கா, என் தங்கச்சியோட நிலைமைக்கு காரணமானவன் அவனோட வீட்டுல ஜாலியா இருக்கான், என்ன நிம்மதியா இருந்தா எப்படி என்னால இருக்க முடியும், எனக்கு ஆத்திரம் தாங்கல, நான் என்னமாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும், எனக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு லேடி காப் துடிக்கிறா. அவ்வளவுதானே, சரி இனிமேல் காஜி பையனால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா எந்நேரமும் நம்ம அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ என்ன பண்ணு, காஜி பையனோட வீட்டு வாசலுக்கு போய் அவன் என்ன பண்றான் எங்கெல்லாம் போறான்னு வாட்ச் அவுடு, நம்ம நாளைக்கு பேசிக்கலான்னு ஹீரோ அவளை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாரா. தூக்கத்துல தாங்க என்னமோன்னு நடக்குது. மறுநாள் ஹீரோ வீட்டு வாசல்லையே ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. லேடி காப்போட தங்கச்சி வீட்டுல இருக்க வேண்டியவ இங்க ஹீரோ வீட்டு வாசல்ல பொண்ணமா கிடக்குறா. ஹீரோவோட லத்தியால அடிச்சுதான் அவ கொல்லப்பட்டிருக்கா. அந்த லத்தியும் பாடிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஹீரோ அரெஸ்ட் பண்ணி சொல்லுப்பா நீ தான் சொல்லணும், வா லத்தியால தான் சம்பவம் நடந்திருக்கு, போதா குறைக்கு நேத்து நைட்டு வீட்டுல இருந்திருக்க வேண்டிய லேடி காப்ப நீ காஜி பையனோட வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்ட. அப்போ ஆள் யாரும் இல்லாம வீட்டுல தனியா இருந்த லேடி காப்போட தங்கச்சிய நீ தானே கொன்ன அப்படின்னு சிட்டி போலீஸ் என்கொயரி பண்ண. சார் லூஸ் மாதிரி பேசாதீங்க சார், நான் ஏன் சார் அவளை கொல்ல போறேன், அப்படியே நான் கொண்டு இருந்தாலும் முட்டாள் மாதிரி பாடியை என் வீட்டு வாசல்லையா போட்டிருப்பேன், ஏன் சார் வெறுப்பேத்துறீங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஹீரோ சொல்லவே தற்சமயத்துக்கு அந்த கொலையோட ஹீரோவை டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்ல. அதனால பெயில ரிலீஸ் பண்றாங்க. வீட்டு வாசலுக்கு வந்த ஹீரோயினுக்கு கால் பண்ணா போனே போல, பயமாயிடுச்சு. சாட்டு போட்டுன்னு கார் எடுத்துக்கிட்டு அவ தங்கியிருக்க இடத்துக்கு போனா ரூம் மொத்தமும் கலைஞ்சு கந்தரகோலமா இருக்குங்க. ஆளை காணோம். நல்லா அணில் கடிச்ச 5 ரூபா நோட்டு மாதிரி இருக்கான்ல காஜி பையன், அவன் தாண்டா என்னமோ ஒன்று பண்ணிருப்பான்னு கையில ஷார்ட் கன் ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பின ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே மெடிக்கல் எக்ஸாமினர் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஹீரோவோட கையில இருந்த ரத்தத்துக்கான ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். முறையா இறந்து போனாலே லீசா, ஹீரோவோட கையில இருந்தது அவ ரத்தம் தாங்க. அப்புறம் 3ஆவதா செத்த பொண்ணோட கையில, அதாவது நகத்துக்கு அடியில யாரோ ஒரு ஆளோட டிஎன்ஏ கிடைச்சது இல்ல, அது காஜி பையனோட டிஎன்ஏ. ரெண்டையும் மெடிக்கல் எக்ஸாமினர் சொல்லி ஹீரோ காஜி பையனோட வீட்டுக்கு போனா வாசல்லையே புதுகாப்பு நிக்கிறான். நீ என்னடா இங்கன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் தாங்க எனக்கு கால் பண்ணா, அவ தங்கியிருக்க ஹோட்டல் வாசல்ல காஜி பையனோட கார் நிக்கிறதா சொன்னா, என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் நான் போனா ரூம்ல அவளை காணோம். சோ இங்கதான் இருப்பான்னு அவளை தேடிதான் வந்தேன், தனியா உள்ள போக முடியாதுல்ல,
பேக்கப்புக்கு ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அந்த கேப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்ல, டேய் நீ வெயிட் பண்றதுக்குள்ள உள்ள அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரா பதில் சொல்றது? நான் போறேன்பா அப்படின்னு ஹீரோ வீட்டு பேஸ்மெண்ட் போனா கடத்தப்பட்ட ஹீரோயினை அங்கதாங்க கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோயினை காப்பாத்துறதுக்குள்ளேயே காஜி பையன் எந்த ரூம்ல இருந்தானோ அங்க துப்பாக்கி ஃபயர் ஆகுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்க போய் பார்த்தா காஜி பையன் தான் தங்கச்சியை கொலை பண்ணிட்டான்ற கோவத்துல லேடி காப் காஜி பையனை சுட்டு தள்ளிட்டா. ஹீரோ மேலேயே அவளுக்கு சந்தேகம் தான். சோ ஹீரோ போனதும் ஹீரோவை நோக்கியும் துப்பாக்கியை நீட்டுறா. எம்மா என்ன பார்த்தா கொலைகார மாதிரி தெரியுதாம்மா, அதுவும் உன் தங்கச்சியை நான் கொல்லுவானாம்மா, பேசிக்கலாமா, துப்பாக்கி கீழே இருக்குமா அப்படின்னு ஹீரோவுக்கு என்ன உயிர் பயம். அவளும் பொறுமையா துப்பாக்கிய கீழே இறக்குற மாதிரி இறக்கி என் தங்கச்சி இல்லாத உலகத்துல நானும் வாழ மாட்டேன்னு பொட்டுன்னு அவ கழுத்துல அவளே வச்சு ட்ரிகரை அழுத்திடுறா. அவளும் காலி. ஒரு போலீஸா இருந்துகிட்டு நம்மளால ஒன்னும் பண்ண முடியலையேன்னு ஹீரோவுக்கு இடியே இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுல தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயின் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தாலோ அந்த வேலை முடிஞ்சு போச்சுல்ல. சோ ஹீரோவுக்கு பாய் சொல்ல வந்தவ கிளம்ப போறேன், கடைசியா ஒரு பெக்கு போட்டு போமா அப்படின்னு ஹீரோவுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டே ஒரு கதையை சொல்றா. உனக்கு ஜேம்ஸ் ராண்டின்ற ஒரு ஆளை பத்தி தெரியுமா? ஃபேமஸான மியூசிஷியன். ஒரு நாள் ஊர் மக்களுக்கு சேலஞ்ச் ஒன்ன வச்சாரு. இந்த உலகத்துல அமானுஷ்யம், தெய்வீக சக்தி, மந்திரம், தந்திரம், சூப்பர் பவர்னு அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்தா அதை என் கண்ணு முன்னால ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. காட்டிட்டீங்க, உங்களுக்கு $1 மில்லியன் பரிசும் அறிவிச்சாரு. இது நடந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் மனுஷங்களுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியல. அப்படி இருக்கப்போ நீ மட்டும் எப்படா அதை நம்பின அப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்த ஹீரோயின் டெரரா பேச ஆரம்பிக்கிறா. சரக்க குடிச்சாருல்ல ஹீரோ, அவருக்கு வேற கிருகிருன்னு மண்டை சுத்த ஆரம்பிச்சிருது. கொய்யா மக்க படத்தோட மரண ட்விஸ்டே இங்கதாங்க. கேர்லயே இருந்த ஹீரோ அப்ப நீதான் எல்லாத்துக்கும் காரணமாடி அப்படின்னு அவதான் கில்லின்னு முடிவெடுக்கிறதுக்குள்ள அடுத்த ட்விஸ்ட். இதே இடத்துல புதுக்காப்பும் இருக்காங்க. சோ கில்லி புதுகாப் இந்த பேர் தான் படத்தோட ஆரம்பத்துல இருந்து கொலை பண்ணவங்களே. நம்மளும் ஹீரோவை நினைச்ச மாதிரி கில்லிக்கு எந்தவித சூப்பர் பவரும் இல்ல. அவ ஒரு டம்மி பாவா. இவங்க 2 பேரும் சேர்ந்தே கொலை பண்ணிட்டு ஏற்கனவே தெரிஞ்ச பாடி இருக்க இடத்த நான் சூப்பர் பவரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட அகாஜுகா காட்டியிருக்கா. இவங்க வேலையே இதாங்க. ஊர் ஊரா போயிட்டு யாரெல்லாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி சாக நினைக்கிறாங்களோ அவங்கள கொலை பண்ணிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் வேற ஒருத்தவங்க மேல திருப்பி அவங்க தான் கொண்டாங்கன்னு கணக்காட்டுறது. இப்போ இந்த படத்துல நடந்த கொலைக்கான பழி கூட ஹீரோ மேலதான் போற மாதிரி இருந்துச்சு. லீசாவோட பிளட் ஹீரோ கையில வந்துச்சு இல்லையா? போதையில தூங்கிட்டு இருந்த ஹீரோவோட கையில அதை தடவி விட்டதே புதுகாப் தான். பண்ற கொலையில ஹீரோவை கோத்து விட்டுலாம் நினைச்சவங்களுக்கு ஒரு கட்டத்துல ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கை தெரிஞ்சதும் ஓ இவனே பாஸ்ட்ல யாரையோ கொன்னுட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கானா? குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட்டு இவன் ஏன் உயிரோட இருக்கணும்? இவனை கொண்டு மோட்சம் கொடுத்தலான்னு முடிவெடுத்ததுனாலதான் காஜி பையனை உள்ள கொண்டு வர பிளான் போட்டிருக்காங்க. சோ 3வது பொண்ணை கொன்னதும் அவன் நகத்துக்கு அடியில காஜி பையனோட டிஎன்ஏ இருந்துச்சுல்ல. பிளான் எல்லாம் பிளானு. இவனுங்க பிளானுக்கு ஏத்த மாதிரி ஹீரோவும் இவங்க ஆத்துல மிதக்க விட்ட மேனிக்கின் பொம்மைய தேவையில்லாம ஹீரோ ஒரு சின்ன பையனை கன்வின்ஸ் பண்ணி இவன் தானே இங்க வந்து அந்த பொம்மையை தண்ணியில போட்டான் அப்படின்னு சொல்லவும் வச்சு சந்தேகத்தை காஜி பையன் மேல திருப்பினாரு பாருங்க. அது இவங்களுக்கு இன்னும் ஆட்டமா போச்சு. இப்ப கூட லேடி காப்போட தங்கச்சியை கொண்டுட்டு ஹீரோ வீட்டு வாசல்ல பாடிய போட்டாங்கல்ல, அத காஜி பையன் தான் பண்ணான்னு நம்ப வைக்கணும்ன்றதுக்காகத்தான் அவனுக்கே தெரியாம அவன் வீட்டுல இருந்து காரை திருடி ஹீரோயின் தங்கியிருக்க ஹோட்டல் வாசல்ல காரை நிறுத்தி அவன் ஹீரோயினை கடத்தி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்க மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிருக்கானுங்க. புது காப் சொன்ன மாதிரி போலீஸ் எல்லாம் கால் பண்ணி இங்க வர சொன்னான் தான். போலீஸ் வந்ததும் தடபுடலாம் உள்ள போவோம். எப்படியும் காஜி பையன் போலீஸ் டேகரி தப்பிக்க பாப்பான்ல, அப்ப டபுக்குன்னு ஷூட் பண்ணி அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு போட்டு வச்சிருந்த செட்டிங்க லேடி காப் உள்ள பூந்து உழைப்பி விட்டா. பரவாயில்ல, எப்படியோ நினைச்சது நடந்துச்சுல்ல. இப்ப ஹீரோவோட டிப்ரெஷன்ல இருந்து அவருக்கு மோச்சம் கொடுக்க அவரை கொன்னு ஆகணும். புது காப்ப சுத்திய தூக்கிறதுக்கு முன்னால கில்லிக்கு ஒரு முத்தத்தை போட்டுட்டு ஹீரோவை நோக்கி சுத்திய ஒரு ஓங்குறான். அங்க சீனை கட் பண்ணாங்க. இவன் எந்த சுத்தியால ஹீரோவை கொண்டானோ அந்த சுத்தி ஹீரோவோட ரத்தம் எல்லாம் ஹீரோ கிட்ட ஒருத்தன் விரோதியா இருக்கான்ல, எக்ஸ் கவுன்சிலர், அவன் இருக்க இடத்துல இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனுக்கு மயக்கத்துல இருக்கான். கண்ணை முழிக்கும் போது நீ தானே ஹீரோவை கொன்ன அப்படின்னு போலீஸ் எல்லாம் வந்து அவன் அரெஸ்ட் பண்றாங்க. இவ்வளவு கூத்து நடந்தும் உண்மையான கொலையாளிகளை பிடிக்கவே முடியல. நல்லா பரிமாணம் அடைந்த பச்சைக்கிளிங்க மாதிரி இருந்துகிட்டு அதுங்க பண்ண கொலைகள்லாம் கிச்சாங் கொடுத்து வேற ஒருத்தவனை மாட்டி விட்டு இதுங்க தப்பிச்சிருதுங்க. இதுதான் இதுக்கு முன்னால நடந்துச்சு, இப்பவும் நடக்குது, இனிமேலும் நடக்கும். இந்த தீய சக்திகளை அழிக்க ஒரு தீராத சக்தி எப்போ வருமோன்னு எதிர்பார்க்க வைக்கிற எண்டிங்கோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.